எப்பாட வீட்டுக்கு மருமக வந்துட்டா. இனிமேல் அவளே வீட்டுல இருந்துச்சு எல்லா வேலையும் பாத்துருவா. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்க ஆள வந்த திருமகளே. மருமக மருமக வந்தாச்சம்மா, இனி மாமியார் பதவிதான் உனக்காச்சம்மா. அத்தே அத்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. என்னம்மா மருமகளே இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்க? நீங்க தானே சொன்னீங்க 9 மணிக்கு எந்திச்சா குடும்பம் விளங்கவே விளங்காதுன்னு. அதான் தே 5 மணிக்கு எந்திக்க சொன்னீங்களேன்னு எந்திரிச்சேன். என்ன மருமகளே நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேக்க. இப்படி 5 மணிக்கு எந்திச்சா மட்டும் குடும்பம் என்ன விளங்கவா போகுது? அது எப்படி விளங்கும்? நீ இந்த குடும்பத்துல இன்னும் இருக்கியே. நீ என்னைக்கு மண்டையை போடுறியோ அன்னைக்கு தான் குடும்பம் விளங்கும். என்ன மருமகளே அந்த பக்கம் பார்த்து ஏதோ புலம்பிட்டு இருக்க? அத்தே 9 மணிக்கு எந்திக்க கூடாது, 10 மணிக்கு எந்திக்க கூடாது. சரி 5 மணிக்காவது எந்திக்க சொன்னீங்களே நினைச்சா இப்ப கூட குடும்பம் விளங்காதீங்க. இந்த குடும்பம் விளங்குறதுக்கு நான் என்னதான் தே பண்ணணும்? அப்படி கேளு மருமகளே, நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரணும். என்ன மருமகளே? நாளைக்கு தானே எந்திரிச்சிட்டா போச்சு. சரி தே. The next day early morning. என்ன இந்த அத்தை நம்மள சீக்கிரமே எந்திக்க சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? அத்தை அத்தை எந்திரிங்க. யார் அது இவ்வளவு நேரமே வந்து எழுப்புறது? மருமக மருமக வந்துட்டேன் த. கண்ணத்தான் ஓபன் பண்ணி என்ன பாரு. என்னம்மா மருமகளே இவ்வளவு நேரம் எந்திரிச்சு வந்திருக்க? நீங்க தானே சொன்னீங்க நேத்து 5 மணிக்கு எந்திக்க கூடாதுமா, அதை விட சீக்கிரம் எந்திக்கணும்னு. சீக்கிரம் எந்திரிங்க த, வீட்டெல்லாம் போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா வீடு விளங்காது த, விளங்காது. அதுக்காக இவ்வளவு சீக்கிரமே வா? ஆமா இப்ப டைம் என்னமா? அத்தை 5 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கு எந்திக்கலாமான்னு யோசித்தேன் த. அப்போ அதுக்கும் ஏதாவது நீங்க குறை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் த. சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்கன்னா நான் பெட்டெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவேன் த. என்னது 3ஆ? ஏன் 3 மணிக்கே எந்திரிச்சாலும் வீடு விளங்காத. நாளைக்கு வேணா பேசாம 1 மணிக்கு எந்திரிச்சிடட்டுமா? என்னது 1 மணியா? ஆமா மருமகளே உன்கிட்ட தெரியாதனமா சொல்லிட்டேமா சீக்கிரம் எந்திக்கணும்னு. நீ ஒண்ணு பண்ணு, நாளையில இருந்து காலையில 9 மணிக்கு பிறவே எந்திரிமா. சரிங்க த, இது வரைக்கும் நீங்க சொன்ன பேச்சை நான் தட்டவே இல்லை. இந்ததையும் தட்ட போறதில்ல. நாளைக்கு காலையில இருந்து 9 மணிக்கு எந்திக்கிறத. பாய். இன்னைக்கு மட்டும் நான் வீட்டெல்லாம் பெருக்கி சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். 3 மணிக்கே சமைக்காதமா, நல்லா இருப்ப போய் படுத்து தூங்குமா. 9 மணிக்கே அத்தை காஃபி போட்டு வந்து ஒன்னு எழுப்புறேம்மா. என்னத்த 9 மணிக்கு எந்திரிச்சா வீடுதான் விளங்காதே. அது எப்படிமா விளங்கும்? நீ எல்லாம் என் வீட்டுக்கு மருமக வந்துட்டியே, இனிமேல் இந்த வீடு விளங்குன மாதிரிதான். போமா போய் படு. ஐயோ பாவம் இந்த அத்தை, இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் தெரியுது. நான்லாம் கால் எடுத்து வச்சு விட்டு வீடு விளங்குமா? தெரியாதனமா வெளி உலகம் தெரியாத ஒரு நல்ல பொண்ணு அப்புறாணி பொண்ணா வீட்டுக்கு மருமகளா வரட்டும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இப்படி மக்கு மருமக வந்து சேருவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. இப்படி 3 மணிக்கு எழுப்பி விட்டாலே இனிமேல் நான் தூங்குன மாதிரிதான். எம்மாடி மருமகளே, எம்மாடி மருமகளே இங்க கொஞ்சம் வாமா. என்னங்க அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஏன் வந்து இப்படி வந்த உடனே உட்கார்ந்துட்ட? வேற ஒன்றும் இல்லை அத்தை, உங்களுக்காக சப்பாத்தி போட்டு போட்டு என் காலெல்லாம் வலிக்குது அத்தை. அதான் வந்த உடனே உட்காந்துட்டேன். ஆமா இது என்னது இது? என்னத்த நீங்க இப்படி மக்கு மட சாம்பிராணியா இருக்கீங்க? யாரு? நானும் மக்கு மட சாம்பிராணியா? நீ ரொம்ப புத்திசாலிதாமா. ஆமா இந்த சப்பாத்திக்கெல்லாம் என்னாச்சு இப்படி பிஞ்சு பிஞ்சு கிடக்குது? ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, இப்ப என்ன பண்றது அத்தை? சாரித்த சாரித்த, நீ மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்ல விடுமா, நீ ஏதோ தெரியாம தான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லத்த நான் தெரிஞ்சேதான் பண்ணேன். என்ன சொல்ற? இந்த சப்பாத்தி எல்லாம் வேணும் தான் கிழிச்சியா? ஆமாத்த. இப்படி பிச்சு பிச்சு போட்டுருந்தா எப்படிமா சாப்பிடுறது? கிளியாம இருந்தா தானே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப என்னத்த உங்களுக்கு இது கிளியாம வேணும் அப்படிதானே? கிழிஞ்சதை சரி பண்ணிடலாத்த. அப்ப நான் போய் சரி பண்ணிட்டு வரேன் அத்தை. என்ன மருமகளே சொல்ற? கிழிஞ்ச சப்பாத்தி எப்படி சரி பண்ணுவ? எங்க போய் சரி பண்ணுவ? அது வேற ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் தான் கிளியாத சப்பாத்தி வேணுங்கிறீங்கல்ல, அதான் டெய்லர் கடையில் போய் சப்பாத்தியை தச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். என்னது டெய்லர் கடையில போய் சப்பாத்தி தைக்க போறியா? ஆமாத்த, எனக்கு தெரிஞ்ச டெய்லர் தான், சீக்கிரமே தச்சு தந்துருவாங்க அத்தை. பாவி, உன்னை மக்குன்னு மட்டும்தானே நினைச்சேன். இப்படி வடிகட்டின முட்டாளா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலையடி. நீங்க தானத்த சொன்னீங்க நேத்து என் ஷால் கிழிஞ்சிருக்குன்னு, உடனே தச்சு போட சொன்னீங்கல்ல. இப்ப சப்பாத்தி கிழிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அதான் உடனே தச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். இதெல்லாம் ஓன் தப்பு இல்லம்மா, ஓன் தப்பு இல்ல. நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தும் நான் உன்கிட்ட போய் இந்த கிழிஞ்ச சப்பாத்தியை காமிச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும். அத்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை. ஏன் மருமகளே என்னாச்சு? நீயே சப்பாத்தி எல்லாம் சரி பண்ண போறியா? அப்படிலாம் இல்லத்த, நீங்க தான் செருப்பால் அடிச்சுக்கிடுன்னு சொன்னீங்கல்ல. வெளியில என் செருப்பு கிடக்குத்த, அதுல தான் நிறைய சாணி எல்லாம் மிதிச்சுட்டு வந்தேன். அந்த செருப்பு எடுத்துட்டு வரேன், அதை வச்சே அடிச்சுக்கோங்க உங்களை. ஓ கையை சரி என் கண்ணு முன்னாடி இருக்காத, எந்திரிச்சு உள்ள போயிரு.
சப்பாத்தி தான் சாப்பிட விடாம பண்ணிட்டேன். போய் காஃபியாவது போடு போ, ஏதாவது டீ ஏதாவது போட்டு வைப்போ. அத்தை தெளிவாக சொல்லுங்க, காஃபியா டீயா? சரி டீயே போடு போ. என்ன இந்த அத்தைக்கு மூளைகளை குழம்பி போச்சா? நேற்று ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தப்ப தைச்சி போட சொன்னாங்க, இன்னைக்கு சப்பாத்தி கிழிஞ்சிருந்தா மட்டும் தைக்க விட மாட்டேங்காங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நியாயம், சப்பாத்திக்கு ஒரு நியாயமா? இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. காலையில சப்பாத்தி தான் ஒழுங்கா சாப்பிட விடாம ஆக்கிட்டான். ஒரு காஃபியாவது கூடேண்டி கேட்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறா. என்னதான் பண்ற இவ கிச்சன்ல? என்ன இவ இவ்வளோ பெரிய அண்டாவை தூக்கிட்டு உட்காந்துருக்கா? ஓஹோ, மருமகளுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம். அத்தை காலையில சப்பாத்தி சரியா சாப்பிடல, பேசாம மத்தியானம் சிக்கன் பிரியாணி பண்ணிடுவோம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கா போல. ஏமா மருமகளே, ஏமா மருமகளே. வாங்கத்தே வாங்க. என்னத்தே இவ்வளோ தூரம்? ஏம்மா, நான் என்ன பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பக்கத்து ரூம்ல இருந்து கிச்சனுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாடி. அப்படி இல்லத்தே, நான் கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்தே காலையும் உங்கள் பெட்ரூமையும் குத்தையை கெடுத்த மாதிரி அங்கேருந்து கிச்சன் பக்கம் வரவே மாட்டீங்களே, இன்னைக்கு என்ன திடீர்னு கிச்சனுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். திமிர் பிடிச்சவன், வாய் கொழுப்பு மட்டும் அடங்கவே மாட்டேங்குது இவளுக்கு. வேற ஒன்றும் இல்லை மருமகளே, ஒரே ஒரு காஃபியாவது டீயாவது டாயின்னு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. கிச்சனுக்குள்ள வந்தவன் வெளிப்பக்கம் வரவே இல்லையே, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டேன். கேசு முடிஞ்சிருச்சா மருமகளே? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லத்த, ரொம்ப நேரமாக வச்சனா கொதிக்கவே இல்லை. ஓ, பிரியாணிக்கு உல வச்சிருக்கியா மருமகளே? சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா? ஐயா அத்தை, எதுக்கு இப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி? நீங்கள் என்ன பிரியாணியை செய்ய சொன்னீங்க? காஃபி தானே போட சொன்னீங்க. நான் உன்னை காப்பி தாமா போட சொன்னேன், ஆனா நீ ஏதோ பிரியாணி அண்டாவெல்லாம் தூக்கி வச்சிருக்கிய, அதான் பிரியாணி பண்ண போறேன்னு நினைக்கிறேன். போவாங்கத்த, வர வர உங்களுக்கு அறிவே இல்லை. வர வர மாமியா கழுத போல போனாலான்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன மருமகளே பொசுக்குன்னு அத்தையை பத்தி கழுதுன்னு சொல்லிட்ட? பின் என்னத்த, நான் இது வரைக்கும் உங்கள் பேச்சை மீறி ஒரு வார்த்தை உங்கள் பேச்சை மீறி ஏதாவது பண்ணியிருக்கேனாத்த? இல்லம்மா, நீ என் பேச்சு மீறினதே இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்யறேன். அப்படி இருந்த நான் இப்போ மட்டும் எப்படி உங்கள் பேச்சை மீறுவேன்? அதனால நான் காஃபி தான் போட்டுட்டு இருக்கேன். என்ன மருமகளே சொல்ற? காப்பி போட்டுக்கிட்டு இருக்கியா? அது இவ்வளவு பெரிய அண்டால? பின்ன எப்படி நான் போடுற காஃபி சும்மா சூப்பராக இருக்க போகுது. குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. பின்ன நல்லா இருக்குன்னு சொன்னா தானே நாளை பின்ன காப்பி போட்டு தருவேன். அதனால நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவா மருமகளே, நீ எப்பவுமே நல்லா தானே காப்பி போடுவேன், அதனாலதான் அப்படி சொல்லுவேன். அதான் அத்தை, எப்படி நான் நல்லா தான் காப்பி போடுவேன்னு எனக்கே நம்பிக்கை இருக்கு. குடிச்சு பார்த்துட்டு மருமகளே இன்னொரு டம்ளர் காஃபி கொடுன்னு கேட்பீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மருமகளே அதே மாதிரி இன்னொரு டம்ளர் காஃபி போட்டு கொடுன்னு கேட்பீங்க. அப்புறம் நைட்டும் கேட்பீங்க. நாளைக்கு கூட மருமகளே நேத்து போட்டியே அதே மாதிரி காஃபி கொடுன்னு சொல்லுவீங்க. நல்லா இருந்தா தானமா அப்படி சொல்ல போறேன். அத்தை, எனக்கு தெரியும் நான் போடுற காஃபி நல்லா தான் இருக்குன்னு. காஃபியாவது சப்பாத்தி மாதிரி கிளியாம இருந்தா சரி. அதனால இப்ப என்னதான் சொல்ல வர? அதான் அத்தை, காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு நாளைக்கு வரைக்கும் சேர்த்து இந்த அண்டாவில் காஃபி போட்டு வைக்க போறேன். என்ன சொல்ற மருமகளே? பிரியாணி அண்டா எடுத்து வச்சிருந்தோன்னே நான் இதை பிரியாணியில பண்ண போறேன்னு நினைச்சேன். பிரியாணி அண்டா நம்ம காஃபியா போட போறேன்? ஆமாத்த, பின்ன திரும்ப திரும்ப கேட்பீங்கல்ல, இது ரொம்ப போட்டு வச்சுட்டு அப்பப்போ கோதி கொடுத்துடலாம்ல உங்ககிட்ட. அடா பாய், உங்ககிட்ட போய் காஃபி போட்டேன்ல, என்ன செருப்பாலே? இருங்கத்த, அந்த சாணி வச்ச செருப்பை இன்னும் கழுவாம தான் இருக்கேத்த, அதை சாணியோட எடுத்துட்டு வந்துடவா? அடி பாவி, உன்னை திருத்தவே முடியாது டி. அம்மா, பிரியாணி அண்டா நம்ம காஃபி போட போறியே, வீட்டில் தான் பால் இல்லையே, பின்ன எப்படி போடுவேன்? என்னத்த சொல்றீங்க? வீட்டில் தான் பால் இருந்துச்சே. ஃப்ரிட்ஜுக்குள்ள பாலா? ஆமா, எதுல இருந்துச்சு? ஒரு பாக்ஸ்ல இருந்துச்சு அத்தை. என்னடி பாக்ஸ்லயா? அந்த டப்பா நம்ம தோசை மாவு தானடி வச்சிருந்தேன். ஓ, அது தோசை மாவா? நான் பாலுன்னு நினைச்சில காஃபிக்குள்ள ஊத்திட்டேன். அட பாவி, உனக்கு பாலுக்கும் தோசை மாவுக்குமா வித்தியாசம் தெரியாது? ஊற்றும் போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. லைட்டா வாயில் எடுத்து வச்சு பார்த்தேத்த, பால் என்னடா புளிக்குது, பரவாயில்ல அத்தைக்கு தானேன்ட்டு உள்ள ஊத்திட்டேத்த. உன்கிட்ட போய் ஒரு காஃபி பேட்ட பாத்தியா? என்ன செருப்பாலே இருக்கத்தான் இருக்கு. வெளியில நான் காலையில சாணியில மிதிச்சு வந்து செருப்பை இன்னும் கழுவாம அப்படியே வச்சிருக்கேன். எடுத்துட்டு விட்டாத்த. எடுத்துட்டு வாடி அந்த சாணி மிதிச்ச செருப்பை. இப்ப நீ எடுத்துட்டு வர அந்த செருப்பாலே உன்னை நான் அடிக்கிறேன் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நிறையா பேர் குரல் சரியில்லை, வாய்ஸ் சரியில்லை, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி இருக்குது. இன்னும் ஒரு நாளில் வாய்ஸ்லாம் சரியாயிரும், அதுக்கப்புறமா நார்மலாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.